யதார்த்தமான உளவியல் நிலையிலான என்ன தகவல் அப்படின்னா, மேரேஜ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வகையில் சில கொஸ்டின் ஆன்சர்ஸ். அனுஷ்கா செட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆந்திராவில் நிறைய குவாரி இருக்கிறதா சொல்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் என்ன எரர் அப்படின்னா முட்டிக்கால் வலி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனோரமா அப்படின்றவங்க ஒரு ஆக்டர் இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 மூவி நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இங்கே சேலம் மாடர்ன் தேட்டர் தான். இவங்க தான் அருந்ததி படம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாள் ஷூட்டிங்கில் ஒரு மூட்டு வலின்ற மாதிரி எல்லாம் தகவல் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இயற்கை மரணம் எழுதிட்டாங்க. ஓகே, அவங்களோட நிலைக்கு நான் எப்படிங்க காரணமாக முடியும்? ஓகே, இவங்கெல்லாம் அருந்ததி படம் நடித்தாங்க. இவங்க தான் போய் ஒரு ஆர்டிஸ்ட்டை நேரில் பார்த்துருக்கணும், அவங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. சினிமாவில் நடித்தா அது என்ன அப்படின்னா, அது எதுதோ நினச்சிக்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு டைரக்டரை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. கேமரான்னு அப்படின்றப்போ ஒரு நடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு வேலை மாதிரி தான். ஓகே, அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் சரியாகுமா? இது கொஞ்சம் சாப்பிடணும், டாக்டர் கிளாஸ்லாம் ஓரளவு படிக்கணும், அப்போ தான் ஓரளவு பொது பார்க்க முடியும். ஓகே, அதனால் நடந்து போன எரருக்கெல்லாம் பழி வாங்குறன்றது சரி கிடையாது. என்னோடய அடுத்த மூவி வந்துட்டு ஒரு தடகள போட்டி மூவியாக தான் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடுதல் அப்படின்றது மிகவும் அவசியம். அது ஒரு எரராக இருக்குது. அடுத்தது இருந்தால் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஓரளவு நம்மளுக்கு எரர் ஏற்படுத்தி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது சரி கிடையாது. ஓகே, அதனால் வேலை செய்கிறப்போ சித்திரவதை செய்கிறாங்களே தவிர, இந்தாங்க ஹஸ்பண்ட் அவர்களே ஒரு 10,000 காசு வச்சுக்குங்க, இந்தாங்க ஒரு 10 லட்ச ரூபாவது காசு வச்சுக்குங்க, சரிங்க இந்த 1 கோடி ரூபா காசு வச்சுக்கிங்கன்னு அப்படி சொல்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. சித்திரவதைப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்க சம்பாரித்து கோடி கோடியாக வச்சுருக்காங்க. ஒரு 10,000 காசு கூட கொடுத்து உதவாமல், சரி இவங்க தான் கொடுக்கல, நம்மளாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா வேலை செய்கிற இடத்துலையும் வந்து தொந்தரவு பண்ணுறாங்களே, கொடுமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, உணர்வு ரீதியான காரணம் சொல்கிறாங்க. அது அவங்களே நினச்சிக்கிறாங்க, மட்டுப்படுத்திக்கிறாங்க. ஆனால் தமிழில் இந்த நல்ல ஒரு பெண்மை நிலையில் சொல்லுவாங்க. ஔவையார் அப்படின்ற ஒரு நபர், ஆத்திச்சூடியெல்லாம் அவங்க தான் பாடினாங்க. இத்தனையும் அவங்க ஒரு பொண்ணு தான், கல்யாணம் பண்ணல, சேவாதார நிலையில் பாட்டியாக மாதிரி நிறைய பாடல்லாம் பாடியிருக்காங்க. அதனால் இவங்களே மக்குன்னு நினச்சிக்கிட்டு உணுப்பாக பழைக்கிறன்ற பேரில் நம்ம சித்திரவதைப்படுத்துகிறாங்க. ஓகே, அதனால் பிஸ்னஸ் அப்படின்றது மவுண்டன் ஸ்டுடியோவில் உங்களுக்கு தோதாகாது, வைப்ரேட் ஆகுது. அதனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் அமைக்கணும். ஓகே, எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, சரி. அடுத்து சோப்புனாங்கி ஒரு அனிமல்ன்றனால, அந்த அனிமல் ஒரு நாய் மாதிரி வச்சுக்கிங்க. அந்த நாய் யார் வளர்த்துறாங்களோ அந்த நாய்க்கு அவங்களுக்கு அந்த நாயானது அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த சோப்புனாங்கி ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்கட்டு துண்டு தூக்கி போட்டால் அவங்களுக்கு உடனே மாறிடும். ஒரு நிரந்தரமான ஒரு விசுவாசம் சோப்புனாங்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஒரு அனிமல் ஸ்டேட்டஸ். யாரோ ஒருத்தர் வராங்க, திடீர்னு ஒரு ரொட்டி துண்டு தூக்கி போகிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஆதரவாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வேறு ஒருத்தர் ரொட்டி துண்டு தூக்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக மாறிடும். இது ஒரு அனிமலாக இருக்குது. ஓகே, இந்த அனிமலை வளர்த்தணும் அப்படின்னா இந்த அனிமலுக்கு முதலாவது ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்மளே எரர் ஏற்படுத்துது, தோதாகாது. ஓகே, அடுத்து மனித நிலையில் பொறுத்த வரைக்கும் மனிதநேயம் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் ஐன்ஸ்டீனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட நிலையில் ஓரளவு தான் லிமிட்டேஷன். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இன்னும் நிறையா படிநிலை இருக்குது. ஓகே, அதனால் சில விஷயம் டிஸ்கஷன் பண்ணுறது நல்லது தான். கலாநிதி மாறன் அவருடைய டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டர் தான். என்ன ரியாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைல் புரிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ரெண்டாவது நினச்சி, சரி இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம ஏதாவது கேஷ் கொடுத்து உதவலாம், நமக்கு நிறைய விஷயம் தோதாகணும் அப்படின்னு நினைக்கணும். ஓகே, அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் நேரில் வரணும், பேசணும், பழகணும். அடுத்து தொழில் நடத்துறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். ஓகேன்னா, நான் ஒரு டைரக்டர், எல்லாமே ஊடகத்துறையாக தான் இருக்குது. அதனால் நான் ஊருப்பட்ட காசு சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாமல் என்னோடய பொது நிறுவனங்களையும் நிறைய ஆரம்பிக்கலாம்.
தொழிலும் எனக்கு பயங்கரமாக தோதாகும். ஓகே. ஆனால் என்ன யதார்த்த நிலையில் ஒரு வறுமை நிலை அப்படின்ற ஒரு நிலையில் என்னால் டைம் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்கு. அது இல்லாமல் உலக நாடுகளுக்கு நான் நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கேன். ஓகே. அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எனக்கு தோதாக மாட்டேங்குது. ஓகே. ஏன்னா எனக்கான நிறையா வேக்கன்சி அப்பர் கண்டிஷனில் இருக்குது. வீடு இருக்குது, ஸ்டூடியோ இருக்குது, கம்பெனி இருக்குது, நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது. ஏன் நான் போனால் நோட்டே அச்சடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸு. அப்படின்றப்போ யதார்த்தத்தில் நானும் தான் இதெல்லாம் நம்பலை. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தா 100% உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக உடலியல் ரீதியாக ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும்? ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுத்தறிவாக பண்பாக நடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே. அதனால் சரி, ஓகே, அக்செப்டட். ஓகே, ஒரு நன்றி. ஓகே. அதனால் நீங்கள் தான் நான் தேடி வரணும் அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையான நான் செய்வேன். ஓகே. சரி, அடுத்து வேலை தான் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா தான் தோது பார்க்கணும். ஓரளவுக்கு கேஷ் கிடைக்கிறப்போ ஸ்ரீ மகாகுரு தேவ் ஆசிரமம் அப்படின்றது ஒரு அமைக்கலான் இருக்கேன். ஒரு குழு அமைப்பு, ஒரு நிலப்பகுதியில் எல்லோரும் ஒரு இணைந்து வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அங்கேருந்து தான் நம்ம தியான பயிற்சி நிறையா விஷயம் நமக்கு தோதாகும். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு இணையதல் அப்படின்ற ஒரு நிலையில் நமக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவைப்படுது. ஓகே. அது இல்லாமல் நிறையா வார்மப் அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகேனாலும் எனக்குலாம் இன்னும் ஒரு 1 இயர் ஆகும் ஜிம்மு வார்மப் இருக்கலாம். வார்மப்லாம் அவ்வளோ இருக்குது. ஓகே. அது வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக உழைச்சி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படிநிலையாக தோதாகும். அதனால் நிறையா வார்மப் இருக்குது. ஒரு மூவி எடுத்ததோடனே புக் பண்ணுறதுனால ரொம்ப சிரமம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்கு படிக்கணும், 10,000 மூவிஸ் பார்க்கணும், ஒரு யூனிவர்சலாக பர்மிஷன் இருக்கணும், எர்த்தலா பர்மிஷன் இருக்கணும், அது இல்லாமல் ஊருப்பட்ட வார்மப் இருக்கணும். இதெல்லாம் தோதானா தான் ஒரு மூவி புக் பண்ணுறதுன்றது சரியாகும். அதனால் வேலை செய்யணும். வேலை செய்கிறப்போ குறுக்கால் வரக்கூடாது. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கூப்பிட போகிறாங்க, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணுன்ற பக்குவம் இருக்கணும். பகல் பொழுதெல்லாம் வேலை இருக்கும். நைட் டைமில் தான் தோது பார்க்கணும். ஆனால் நைட் டைமில் விளக்கம் சொல்கிறதுக்கே டைம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எங்கே போய் நம்ம அடுத்த விஷயத்தை தோது பார்க்குறது? அது இல்லாமல் அடுத்த நாள் பகலானது உதயமானது உடனே நம்ம அடுத்த படிநிலையை தோது பார்க்கணும். ஓகே. அதனால் கட்சி சார்பான தொடர்பியல்ன்றது நமக்கு சரியான ஒரு தீர்வு கிடையாது. ஓகே. அதனால் நம்ம பொழப்பு பார்த்தா தான் நமக்கு தோதாகும். ஓகே. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சா தான் சோறு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலும், ஆட்சிக்கு வரக்கூடிய நபர் நமக்கு நெருக்கமான ஒரு நபராக இருக்கார் அப்படின்றப்போ அவர் நமக்கு நிறையா வகையில் தோதாகும். அப்படி ஓகே. ஒரு அதிர்ஷ்டம் தான். பொறுமையாக காத்திருந்து தான் நம்ம என்னன்னு தோது பார்க்கணும். அதனால் இந்த சேவாதார நிலையில் ஒரு ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு நேசிங்க, ஒரு நன்றி சொல்லுங்கள், ஏதாவது தோது பாருங்கள். ஓகே. ஏன் அப்படின்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் முதன்மையான இடத்துல இருக்காங்க. சிவனோட பக்தியில் ராவணன் தான் சொல்லுவாங்க. ராவணன் சிவனோட அவ்வளோ பெரிய பக்தியாளன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியில் சம் எரர் தான் இருக்குது. அந்த மாதிரி இவங்க பயங்கர பக்தியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் எல்லாமே சாதகமாகும். அதனால் நீங்கள் அவங்களோட ஒரு படி மேலே பக்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையானது தோதாகும். ஓகே. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மூவியில் நிறையா மூவி இருக்குது, நிறையா ஆர்டிஸ்ட்டு தேவை, நிறையா பேர் வேலைக்கு தான் தேவை. வந்தாங்கன்னா நடிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்கும், ஒரு புகழ் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு 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 அடையாளம் இருக்கும். ஓ, இப்படிலாம் வாழ்ந்தாங்க, நடிச்சிருக்காங்க, விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே நிறையா விஷயம் தோது பார்க்கறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது இவங்களுக்கு புரியல. அப்படின்றனால அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்டை தான் தோது பார்க்கணும். ஆனால் நிறைய பேருக்கு வேலை இருக்குது, ஒவ்வொன்றா தான் தோது பார்க்கணும். ஓகே. சரி, அடுத்து இந்த சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த வேளாண்மை துறையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தோது பாருங்கள். சரியான உணவுப் பொருள் எல்லாத்துலேயும் பரிமாறுங்க. ஓகே. நிறையா விஷயம் தோது பாருங்கள். சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறதுனால நிறைய கடைகள் ஆரம்பிங்க, நிறைய விஷயத்த தோது பாருங்கள். நிறைய பேர் சமைங்க. நிறையா தள்ளுவண்டி கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து நிறையா விஷயம் தோது பாருங்கள். ஓகே.
அதனால் இந்த வேளாண்மை துறையும் கொஞ்சம் தோது பாருங்கள், இந்து அறநிலையத்துறையும் தோது பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த சுகாதாரத்துறையும் ஓரளவு தோது பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த பொதுப்பணித்துறையும் ஓரளவு தோது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறையா துறை இருக்குது. அந்த துறையை தோது பார்த்திங்கனாலே ஓரளவு எல்லாமே தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.